கடகம் ராசி நேயர்களே, நீங்கள் ரொம்ப கடந்த காலத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வந்திருந்திருப்பீர்கள். நெருக்கமானவர்களால் ஏற்பட்ட அவமானம் உங்களது மனதை ரொம்பவும் பாதிப்படைய வைத்திருந்திருக்கும். அந்நியன் கொடுக்கும் அவமானத்தை விட நாம் மிகவும் நெருக்கமானவர் என்று நினைத்தவர் பொது இடத்தில் அல்லது 4 பேருக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி பேசும்போது ஏற்படும் அவமானம் உயிரை பறிப்பதைப் போன்றது. அப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். உங்களின் வறுமையையோ அல்லது உங்களின் தற்போதைய சூழ்நிலையையோ சுட்டிக்காட்டி உங்களை ஏளனம் செய்து நெருங்கிய மனிதர்களின் வார்த்தைகள் உங்களை நிலைகுலைய செய்திருக்கும். அந்த அவமானங்கள் உங்களை சுட்டெரித்தாலும் உங்களை செதுக்குவதற்கும் ஒரு காரணமாகவே அமைந்து கொண்டிருந்திருக்கும். அவையெல்லாம் நீங்கள் பொது இடத்தில் அல்லது 4 பேருக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி பேசும்போது ஏற்பட்ட அவமானம் உங்களுக்கு உயிரையே பறிக்கிற அளவுக்கு தோன்றியிருக்கும். அதை அந்த அளவுக்கு உங்களோட மனம் ரொம்பவும் கவலையோட தான் இருந்திருக்கும். அல்லது உங்களின் தற்போதைய சூழ்நிலையை சுட்டிக்காட்டி உங்களை ஏளனம் செய்ய நெருங்கிய மனிதர்களின் வார்த்தைகள் உங்களை நிலைகுலையவே செஞ்சிருக்கும். இதுவும் உங்கள் மன கஷ்டத்தை ரொம்பவுமே ஆட்டி இருந்திருக்கும். தனிமையில் அழுத இரவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். வெளியில் சிரித்த முகத்தோடு வலம் வந்தாலும் உங்களின் தனிமை அறைகள் மட்டுமே உங்களின் உண்மையான கண்ணீரை அறிந்தது. ஏன் நமக்கு மட்டும் இந்த நிலைமை என்று விடை தெரியாத கேள்விகளோடு தலையணையை நனைத்த இரவுகள் அதிகமாகவே இருந்திருக்கும். உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் மற்ற அனாதை போன்ற உணர்வும் உங்களை சுற்றிலும் ஆட்கள் இருந்தும் நீங்கள் தனித்து விடப்பட்ட நிலையும் உங்களை வாட்டியிருக்கும். விடிய விடிய அழுதுவிட்டு விடிந்ததும் எதுவும் நடக்காதது போல முகத்தை துடைத்து கொண்டு உலகிற்கு முன்னால் நின்ற உங்களின் மன வலிமை அசாத்தியமானதாகவே இருந்திருக்கும். தனிமையில் அழுத இரவுகள் உங்களுக்கு அதிகமாக தான் இருந்திருக்கு. அதாவது ஏன் நமக்கு மட்டும் இந்த நிலைமைங்கிற விடை தெரியாத கேள்விகள் உங்களுக்கு நிறையவே அதனாலவே உங்களுடைய தலையணையை நனைக்கிற இரவு அதிகமாக இருந்திருக்கு. அது மட்டும் அல்லாமல் விடிய விடிய அழுதுட்டு விடிந்ததுமே எதுவும் நடக்காதவ போலவே நீங்க முகத்தை தொடச்சிக்கிட்டு உலகிற்கு முன்னால் ஒரு நின்ற உங்களின் மன வலிமை அசாத்தியமானதாகவே இருந்திருக்கும். கஷ்டத்தை கூட வெளியில் காட்டாம சுமந்த வாழ்க்கை உங்களுக்கு அதிகமாகவே தான் இருந்திருக்கு. உங்களின் இறுதி மற்றும் மிக உன்னதமான குணம் இதுதான். உங்களுக்குள் எத்தனை போர்க்களங்கள் நடந்தாலும் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை அவமானம் துரோகம் இருந்தாலும் அதை ஒருபோதும் நீங்கள் முகத்தில் காட்டிக் கொண்டதே இல்லை. எல்லாம் நன்மைக்கே என்று போலியான புன்னகையை முகத்தில் மாட்டிக்கொண்டு உங்கள் கஷ்டங்களை உங்களுக்குள்ளேயே புதைத்துக் கொள்வீர்கள். பிறர் உங்களை பார்த்து பரிதாபப்படுவதை நீங்கள் விரும்பவில்லை. இந்த மௌனமே போராட்டமும் கஷ்டத்தையுமே வெளியில் காட்டாமல் சுமக்கும். உங்களின் கம்பீரமான வாழ்க்கையும் தான் உங்களை இன்று ஒரு முதிர்ச்சியான எதற்கும் அஞ்சாத ஒரு வலிமையான மனிதராகவே மாற்றியிருக்கிறது. அதாவது உங்களுக்கு இறுதி மற்றும் உன்னதமான குணமே இதுதான். உங்களுக்கு எத்தனை போர்க்களங்கள் நடந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை அவமானம் துரோகம் இருந்தாலும் சரி, அதை ஒருபோதுமே நீங்க முகத்திலேயே காட்டி கொண்டவே இருந்திருக்க மாட்டீங்க. நீங்க எப்போதுமே புன்னகை மட்டும் முகத்துல மாட்டிக்கொண்டு உங்க கஷ்டத்தை உள்ளுக்குள்ளேயே புதைத்து கொண்டு வச்சிருந்திருப்பீங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய கஷ்டத்தையே வெளியில் காட்டாமல் சுமக்கும் உங்களின் கம்பீரமான வாழ்க்கையும் தான் உங்களை இன்று ஒரு முதிர்ச்சியான ஒரு இதுக்கே உங்களை கூட்டு கொண்டு போயிருக்கு. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே தான் நடக்கப் போகிறது. ஆரோக்கியம் உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் மேம்பட போகிறது. கடந்த காலங்களில் நாள்பட்ட வியாதிகள், உஷ்ண சம்பந்தமான உபாதைகள், செரிமான கோளாறுகள் மற்றும் மன அழுத்தத்தால் ஏற்பட்ட உடல் சோர்வு போன்றவை உங்களை முடக்கியிருந்திருக்கலாம். மருத்துவ செலவுகள் கைமீறி போய் கவலையே தந்திருக்கலாம். இனி வரும் காலங்களில் உங்கள் ஆரோக்கியத்தில் ஆச்சரியப்படும்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும். தகுந்த மருத்துவர்களிடம் ஆலோசனைகளால் நீண்ட நாள் நோய்கள் குணமடையும். உடலில் புதிய தெம்பும் சுறுசுறுப்பும் உண்டாகும். சரியான உணவு பழக்க வழக்கங்களை உடற்பயிற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளத் தொடங்குவீர்கள். மன அமைதி கிடைப்பதால் உடல் ஆரோக்கியமும் தானாகவே சீரடையும்.
முகத்தில் ஒரு பொலிவும் தேசமும் உண்டாகும். மருத்துவமனைக்கு செல்லும் தேவை குறைந்து ஆரோக்கியத்திற்காக செலவிட்ட பணம் இனி உங்களின் சேமிப்பாகவே மாறும். நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழும் யோகம் கூடி வரப்போகும் நாள் சீக்கிரத்தில் இருக்கிறது. அதாவது நீங்கள் ரொம்ப நாளாவே நோய்கள் எல்லாமே உங்களுக்கு குணமடைய போகிறது. உடல்ல ஒரு புதிய தெம்பும் சுறுசுறுப்புமே உண்டாக போகுது. சரியான உணவு பழக்கத்தாலையும் உடற்பயிற்சியாலையுமே நீங்க நல்லாவே மேற்கொள்ள தொடங்குவீங்க. அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்துக்காக செலவழிக்கப்பட்ட பணம் இனி உங்களோட சேமிப்புக்காகவே மாறும். குடும்ப கௌரவம் உயரப் போகிறது உங்களுக்கு. சமூகத்துல உங்கள் குடும்பத்தின் மீது இருந்த அவப்பெயர்கள், தேவையற்ற வதந்திகள் மற்றும் உங்களை மதிக்காமல் இருந்தவர்களின் பார்வை இனி முற்றிலும் மாறப்போகிறது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சாதனைகளாலும் உங்களின் நேர்மையான நடத்தையாலும் உங்கள் குடும்பத்தின் கௌரவமும் அந்தஸ்தும் மிக உயர்ந்த நிலையை அடையும். ஊர் பொது காரியங்களிலும் சுப நிகழ்ச்சிகளிலும் உங்களுக்கு முதல் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கப்படும். உங்களின் ஆலோசனைகளை மற்றவர்கள் மதித்து கேட்பார்கள். உங்கள் குடும்ப பாரம்பரியத்தின் பெருமையை நிலைநாட்டும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்தவர்கள் இனி உங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்வாதாரமும் சமூக அந்தஸ்தும் உயரும். பன்னெடுங்காலமாக உங்கள் குடும்பத்திற்கு இருந்த நற்பெயர் மீண்டும் மீட்டெடுக்கப்படும். அதாவது உங்களை மதிக்காமல் இருந்தவர்களோட பார்வை இனி முற்றிலுமே மாறப்போகுது. உங்க குடும்ப உறுப்பினர்களோட சாதனையாலையும் உங்களோட நேர்மையான நடத்தையாலையும் உங்கள் குடும்பத்தோட கௌரவமும் அந்தஸ்தும் உயர்ந்த நிலையை அடைய போகிறது. அது உங்களோட ஆலோசனை மற்றவர்களை மதித்து கேட்கும் வகைக்கு அமைய போகிறது. நீ வரப்போகும் நாட்களில் அதிர்ஷ்டம் தொடர்ந்து கை கொடுக்கும் உங்களுக்கு. முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்றாலும் வாழ்க்கையில் முன்னேற அதிர்ஷ்டம் என்னும் தெய்வீக அருளும் தேவை. கடக ராசியினருக்கு இனி வரும் காலங்களில் அந்த அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கப் போகிறது. நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத நபர்களிடமிருந்து நல்ல உதவிகளும் வாய்ப்புகளும் தேடி வரும். லாட்ரி, குழுக்கள் போன்ற விஷயங்களில் மட்டுமல்லாமல் உங்களின் அன்றாட வாழ்க்கையிலே தற்செயலாக நடக்கும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்தோம் என்று நீங்களே வியக்கும் அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். தள்ளி போன பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் தேடி வரும். தெய்வத்தின் அனுகிரகமும் பித்ருக்களின் ஆசியும் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருந்து உங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றி வெற்றியை மட்டுமே பரிசாக தரப்போகும் நாட்கள் கூடிய சீக்கிரத்தில் அமையப் போகிறது. அதாவது கடகராசினருக்கு இனி வர காலங்களில் அதிர்ஷ்ட காற்று மட்டும்தான் உங்களுக்கு பக்கமே வீச தொடங்க போகிறது. அதாவது லாட்ரி, குழுக்கள் போன்ற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட அன்றாட வாழ்க்கையிலேயே தற்செயலாக நடக்கும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. தள்ளிப்போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு தேடி வரும் உங்களுக்கு. இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் ரொம்ப நாளாவே நோய்கள் எல்லாமே உங்களுக்கு குணமடைய போகிறது. உடல்ல ஒரு புதிய தெம்பும் சுறுசுறுப்புமே உண்டாக போகுது. சரியான உணவு பழக்கத்தாலையும் உடற்பயிற்சியாலையுமே நீங்க நல்லாவே மேற்கொள்ள தொடங்குவீங்க. அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்துக்காக செலவழிக்கப்பட்ட பணம் இனி உங்களோட சேமிப்புக்காகவே மாறும். குடும்ப கௌரவம் உயரப் போகிறது உங்களுக்கு. சமூகத்துல உங்கள் குடும்பத்தின் மீது இருந்த அவப்பெயர்கள், தேவையற்ற வதந்திகள் மற்றும் உங்களை மதிக்காமல் இருந்தவர்களின் பார்வை இனி முற்றிலும் மாறப்போகிறது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சாதனைகளாலும் உங்களின் நேர்மையான நடத்தையாலும் உங்கள் குடும்பத்தின் கௌரவமும் அந்தஸ்தும் மிக உயர்ந்த நிலையை அடையும். ஊர் பொது காரியங்களிலும் சுப நிகழ்ச்சிகளிலும் உங்களுக்கு முதல் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கப்படும். உங்களின் ஆலோசனைகளை மற்றவர்கள் மதித்து கேட்பார்கள். உங்கள் குடும்ப பாரம்பரியத்தின் பெருமையை நிலைநாட்டும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்தவர்கள் இனி உங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்வாதாரமும் சமூக அந்தஸ்தும் உயரும். பன்னெடுங்காலமாக உங்கள் குடும்பத்திற்கு இருந்த நற்பெயர் மீண்டும் மீட்டெடுக்கப்படும். அதாவது
உங்களை மதிக்காமல் இருந்தவர்களோட பார்வை இனி முற்றிலுமே மாறப்போகுது. உங்க குடும்ப உறுப்பினர்களோட சாதனையாலையும் உங்களோட நேர்மையான நடத்தையாலையும் உங்கள் குடும்பத்தோட கௌரவமும் அந்தஸ்தும் உயர்ந்த நிலையை அடைய போகிறது. உங்களோட ஆலோசனை மற்றவர்களை மதித்து கேட்கும் வகைக்கு அமைய போகிறது. நீ வரப்போகும் நாட்களில் அதிர்ஷ்டம் தொடர்ந்து கை கொடுக்கும் உங்களுக்கு. முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்றாலும் வாழ்க்கையில் முன்னேற அதிர்ஷ்டம் என்னும் தெய்வீக அருளும் தேவை. கடக ராசியினருக்கு இனி வரும் காலங்களில் அந்த அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கப் போகிறது. நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத நபர்களிடமிருந்து நல்ல உதவிகளும் வாய்ப்புகளும் தேடி வரும். லாட்ரி, குலுக்கல் போன்ற விஷயங்களில் மட்டுமல்லாமல் உங்களின் அன்றாட வாழ்க்கையிலே தற்செயலாக நடக்கும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்தோம் என்று நீங்களே வியக்கும் அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். தள்ளி போன பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு